ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஜி அருண் vlog. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு வந்து ஃப்ரம் இந்தியா டு சிங்கப்பூர் தான் போயிருந்தோம். யூஸ்வலாக வெக்கேஷனுக்கு ஃப்ரம் சிங்கப்பூர் டு இந்தியா வருவோம். இது அப்படியே வைஸ் வர்ஸாவாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூருக்கு ரிட்டர்ன் டேட் தெரிஞ்சு போகிறோம். எவ்ரி டைம் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் கிளம்பும்போது நம்மளுக்கு ரிட்டர்ன் டேட்லாம் தெரியாது இல்லையா, எப்போ வெக்கேஷன் இருக்கோ அப்போ தான் டிக்கெட் போடுவோம். ஸோ இந்த தடவை வந்து ஒரு ரிட்டர்ன் டிக்கெட்டோட போன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அது வந்து ஒரு 10 days தான் இருக்குது நமக்கு அப்படின்றது தெரிஞ்சு போனாலுமே ஓகே நம்ம வந்து சிங்கப்பூர் போகிறோம், நம்மளோட ஹஸ்பண்டை பார்க்க போகிறோம், பசங்க அங்கே என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வந்து எங்கள் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆனால் எண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கிடையில் இந்த 10 days நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த vlogல வந்து இருக்க போகுது. சிங்கப்பூர் வந்து லேண்ட் ஆனோடனே நான் வந்து பேகேஜ் எடுக்க போயிட்டேன். ஆனால் பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க டேடி அரைவல் ஹாலில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த மொமெண்ட் வந்து அவங்க எவ்வளோ அவங்க டேடியை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ இறங்கினோடனே மிட் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ண ஒரு பிளேஸ் எது, மெக்டி தான். சிங்கப்பூரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து டக்குன்னு ஒரு 24 hours எதுனாலும் நம்மளுக்கு பிடிச்சது வந்து மெக்டியில் தான் இருக்கும். ஸோ நாங்களும் வந்து மெக்டொனால்ட்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு லேண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் தான் வந்து போயிருந்தோம். ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்கிங் மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் 4 AM போல் தான் வந்து வீட்டுக்கே வந்து போயிருந்தோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோம். ஏன்னா பசங்களுக்கும் வந்து வெளில போகணும் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அவங்களுக்காக தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை மாலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க என்னென்னலாம் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்களோ, இது வரைக்கும் சிங்கப்பூரில் எத்தனை வருஷம் இருந்துட்டு இந்த ஒரு ஷார்ட் பீரியட் இந்தியாவில் இருக்கும்போது என்னென்னா மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க டேடி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோன்னா நான் மிஸ் பண்ண பிளேஸ்க்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டு என்னோட ஃபேவரட் மாலா ஹாட் பாட் வாங்கி சாப்பிட்டேன். நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க, இல்லை சிங்கப்பூர் போயிட்டு வந்தவங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஹாட் பாட் பிடிக்குமா, இல்லை வந்து இன்னும் ட்ரை பண்ணலையா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாட் பாட் தான் வந்து போயிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இதை முடிச்சுட்டு எங்கே போயினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஒரு நல்ல இண்டோர் பிளே கிரவுண்ட் வந்து அந்த மால்லே இருந்தது, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இங்கே வந்து யூஸ்வலாக வந்து கிட்ஸ் ப்ளஸ் அடல்ட் 2 பேர்த்துக்கும் சேர்ந்து தான் வந்து டிக்கெட்ஸே வந்து இருக்கும். ஸோ கிட்ஸ் விளையாடும் போது அடல்ட்டுமே உள்ளார வந்து இருக்கணும். ஸோ அப்படி வந்து சம்டைம்ஸ் வந்து நாங்கள் அவங்கள விளையாட விட்டுட்டு வந்து வெளியில் போயிடுவோம். எங்கேயாவது மசாஜ் அந்த மாதிரி இருக்கும், ஜேபிலாம் போனோம்னா அப்படி போவோம். இங்கே வந்து அன்றைக்கி நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கோம் இல்லையா, ஸோ நாங்கள் வெளியில் போகல. அங்கே எங்களுக்கான ஒரு மீ டைம் மாதிரி கிடச்சிது. ஸோ பசங்க ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்கும்போது நானும் இவங்களும் கொஞ்சம் டைம் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து விளையாடும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ இந்த சிங்கப்பூர் ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் டேவே அஸ் மச் அஸ் பாசிபிள் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோமோ அதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கு இருக்கிறதே வந்து 10 days தான். ஸோ அதில் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எந்தெந்த இதுக்கு வந்து டைம் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத வந்து யோசித்து வந்து பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே 2-3 ஏரியா வந்து கவர் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து நியர்பை வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தது. இந்த டைம் தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா யூஸ்வலாக நான் வந்து நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தப்ப கீழே ப்ளே கிரவுண்ட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி வந்து இந்தியாவிலேருந்து வந்து ட்ரிப்புக்கு வந்து வந்திருப்பாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் பெருசாக தெரியாது. ஜஸ்ட் வருவாங்க, பேசுவாங்க, நைட் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் தெரியும். பட் இந்த தடவை தான் எனக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து 3 years ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹாலிடேக்கு வந்து இந்தியா போவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட பசங்க, அவங்களோட ஒய்ஃபு அவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் நான் யோசிக்கிறேன். எனக்கு இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் இதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து as long as வந்து எல்லோரும் வந்து 4 பேரும் சேர்ந்து இருக்கணும், அதுதான். ஸோ இது வந்து டெம்ப்ரவரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் நான். எனக்கு இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் அதெல்லாம் இல்லை, 4 பேர் வந்து சேர்ந்து இருக்கணும். ஏன்னா கிட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க, நானும் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து லஞ்சு அவங்களுக்கு அவங்க ஃபுட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். அது அவ்வளோ ஹாப்பினஸை கொடுத்துச்சு எங்களுக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸை கூட்டிகிட்டு நியர்பை ப்ளே கிரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டோம். அது ஒரு வாக்கிங் மாதிரி. இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட் போகிறது, இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது எங்கே போனாலும் நல்லா வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து ஒரு ஒரு நேச்சரோட பார்த்திங்கன்னா அந்த வாக் பண்ணி போகிறதும் ரொம்பவே பிடிக்கும். என்னடா சிங்கப்பூர் வந்துட்டு வந்து எந்த அட்ராக்ஷன்ஸும் போகாமல் ஜஸ்ட் இங்கே பக்கத்தில் உள்ள மாலில் உள்ள ப்ளே கிரவுண்டுக்கும் இண்டோர் ப்ளே கிரவுண்டுக்கும் அவுட்டோர் ப்ளே கிரவுண்ட் தான் போனீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நாங்கள் வந்து வேறு எந்த அட்ராக்ஷனும் போகல, அதெல்லாம் பார்த்தாச்சு, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு வந்து
டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பசங்களுக்கு எங்கே வந்து போகணுன்னு ஆசைப்படுறாங்களோ அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களோட அவங்க கூட வந்து குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நியர்பை மாலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் டாய்ஸரஸ் இருக்குது, கிட்டி பேலஸ் இருக்குது, அதில் போனால் வந்துடுவாங்களா. ஸோ அவங்களுக்கு என்ன டாய் பிடிக்குமோ அதை வந்து கேட்டு வந்து வாங்கி கொடுத்தாச்சு. இது மாதிரி வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து எங்கேயாவது அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அதில் அதிகமாக போனது பார்த்தீங்கன்னா மாலுக்கு தான். ஏன்னா அதுதான் ஜஸ்ட் ஒரு எல்லாத்தையும் எடுத்தாலே நாங்கள் நல்லா போக முடியும். ஸோ அங்கே போயிட்டு அவங்களுக்கும் அது இருந்தால் போதும். ஸோ அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஃபுல் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா டைம் ஜோனில் அவங்க டேடி வந்து இது வரைக்கும் நாங்கள் சிங்கப்பூரில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ கூட இவ்வளோ நேரம் டைம் ஜோனில் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. பட் இந்த தடவை வந்து கிட்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டைம் ஜோனில் வந்து எல்லாமே அவங்க டேடி வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களும் ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தாங்க பசங்களை. ஒரு நாள் எண்ட் ஆகும்போது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒன்லி 2 days more, 4 days more, இல்லை வந்து 1 day more அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஹன்விதாவும் இனித்தும் லாஸ்ட்டு 1 day more அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் மம்மி இன்னொரு 2 days இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அது ரொம்பவே எங்களுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு ஆஸ் அ பேரண்ட்டாக. அவங்க டேடி சொன்னாங்க இல்லை வந்து நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா டேடி நீங்களும் எங்கள் கூட வாங்க, அது ஏன் நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்க, நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலி வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நீங்களும் இருந்திருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை எப்படி அந்த பசங்களை அந்த எமோஷ்னல் ஸ்டேட்லேருந்து வெளியில் கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நாள் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தர் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மெமரி கொடுத்தது. அதுலேயும் வந்து எங்களோட பழைய பிளாக் நாங்கள் 8 years, மோர் தென் 8 years 9 years ஸ்பெண்ட் பண்ண ஏரியா, எங்களோட பழைய பிளாக்கு கீழே இருக்க ப்ளே கிரவுண்ட் தான் வந்து போயிருந்தோம் யூட்டிக்கு. அது பார்த்தோன்னா பசங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அந்த பிளாக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் இருக்கும் போதே பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் கிளம்பும் போது கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பெயிண்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்படியே டோட்டலாக வேறு கலரில் இருந்தது. ஸோ அவங்க வந்து பழைய ஏரியாவில் அவங்க டெய்லி போன ஒரு ப்ளே கிரவுண்டில் பழைய ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறது வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து நைட் ஸ்டே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா கிட்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு எது ஹாப்பினஸோ அதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு டேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹாப்பியாக தான் வந்து எண்ட் ஆகிற மாதிரி. எனக்கு தான் ஒவ்வொரு டே போகும்போதும் டைம் ஆகிடுச்சு, ஐயோ கிளம்பணுமே, கஷ்டமாக இருக்குமே அப்படின்றது வந்து தோணிக்கிட்டே இருந்தது. என் ஹஸ்பண்ட் கூட திட்டுவாங்க, நீ வந்து இருக்கிற ப்ரெசண்ட்டை வந்து நீ வந்து பாரு, ஏன் வந்து ஃப்யூச்சர் நினச்சி வந்து இது பண்ணுற, இன்னும் 2 days இருக்குல்ல, அந்த 2 days ஹாப்பியாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேவும் எனக்கு ஹாப்பினஸை கொடுத்த ஃபேஸ் அப்படின்னா பசங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். இத்தனை நாள் அதெல்லாம் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த 1 week தான் இருக்குமா அப்படின்ற ஃபீலும் வந்து என் மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இனிக்குட்டியும் ரியானும் பார்த்தீங்க எப்படின்னா ஒரு பாண்டிங்னு, ரியான் பேபி மிஸ் யூ ரியான் பேபி. ரியான் குட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப பேபிலேருந்து வந்து வச்சுருந்துறோம், இப்போ அது வளர்ந்துருச்சு. ஸோ அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சூப்பர் டின்னர் வந்து மெக்டானல்ட்ஸில் வந்து சாப்பிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் வந்து எப்போதுமே ஒரு குட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டே ஃபுல்லாக வந்து என் மைண்டில் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதனால் இந்த ட்ரிப்பில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸுமே நான் வந்து இந்த வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்யூச்சரில் நான் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து மைண்டில் வந்து அந்த டே வந்து ஞாபகத்துக்கு வரணும். எல்லா ஃபோட்டோஸ்லேயும் பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் வந்து ரொம்பவே ஸ்மைலிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபோட்டோ தான் வந்து இந்த ஃபோட்டோ. அதில் என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என் மனசில் என்ன இருக்குதுன்னு. ஸோ அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு சேடாக அழுது கிளம்புன மொமெண்ட்டு. சிங்கப்பூர்லேருந்து இந்தியா கிளம்பும் போது ஒரு நாள் கூட அழுததில்லை. இந்த தடவை வந்து அதுவும் அவங்கள விட்டுட்டு வரனால ரொம்ப அழுதுட்டோம். நான் மட்டும் இல்லை, இனிக்குட்டி வந்து ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு நாங்கள் என்றைக்குமே நினச்சதில்லை. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணதில்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு. இப்படி தான் எங்களோட வெக்கேஷன் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே சேடாக வந்து எண்டானுச்சு. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Vijay and Arun. Bye bye.